பஞ்சாபில் 26 வருஷத்துக்கு முன்னாடி 4 பேர் மர்மமான முறையில் காணாமல் போகிறாங்க. எங்கே போகிறாங்க, என்ன ஆறாங்க அப்படின்னே தெரியலை. 26 வருஷம் கழித்து இந்த 2026 அந்த 4 பேருக்கு என்ன ஆணுச்சு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம 2000ஆவது வருஷத்துக்கு போகணும். அப்போ அங்கே ஒரு குடும்பங்க, அழகான குடும்பம், ஹஸ்பண்டு ஒய்ஃபு பிள்ளைங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்வீட்டு கடை போடுறாரு. அவர் தான் ஸ்வீட்டெல்லாம் தயாரிப்பார். இப்படி கடையை வச்சுக்கிட்டு காசு வருது, ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க குடும்பத்தை. இப்படி போகும்போது தான் ஒரு கல்யாண பத்திரிக்கை வருது. இப்படி பத்திரிக்கை வந்தோன்னா சரி ஓகே, இன்றைக்கி வந்து கடைக்கு லீவ் விட்டுட்டு நம்ம அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுவோன்ட்டு இவர் கிளம்புறாரு. அக்டோபர் 17, 2000ஆவது வருஷம் தன்னோட ஒய்ஃபுக்கு டாட்டா காமிச்சிட்டு கிளம்புறாரு. கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆயிட்டுங்க. இப்படி டாட்டா காமிச்சிட்டு கிளம்புறாரா? இவர் மட்டும் போகலை, இவரோட தம்பி புள்ள, அவனுக்கு 8 வயசாகுது. ஆனால் இவங்க வந்து நடந்து போல், பஸ்லாம் போல், ஒரு ஆமினி வேன் எடுத்துகிட்டு போகிறாங்க. டிரைவர் வந்து காரை ஓட்டுறாரு. இப்படி வந்து போய்கிட்டே இருக்காங்க கல்யாண மண்டபத்தை நோக்கி. அப்படி போகிறவங்க கல்யாண மண்டபத்தை அடையலை, வீட்டுக்கும் திரும்பி வரலை. என்ன ஆனாங்க, எங்கே போனாங்க அப்படின்னு தெரியலை. மிகப்பெரிய மிஸ்ட்ரியாக இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக தேடாத இடமே கிடையாது, எல்லா இடமும் தேடிடுறாங்க. இப்படி தேடி முடிச்சுட்டு ரொம்ப விரக்தியாகி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸும் எல்லா இடங்களும் தேடி பார்த்துட்டு காணும், இந்த கேஸை மூடலாங்கிற நிலைமைக்கு வராங்க. அப்போ தான் 4 பேர்கிட்ட விசாரிக்கும் போது இது மாதிரி ஒரு வேன் இந்த கால்வாய்க்குள்ளே விழுந்ததாக சொல்கிறாங்க. உண்மையிலே விழுந்திருக்குமா அப்படின்னு இது மாதிரி நீச்சல் வீரர்களை வச்சு செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணால் அங்கே அந்த ஆம்னி வேன் இல்லவே இல்லை. என்னடா அது அப்படின்னு அவங்களுக்கும் புரியலை. இதை ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறாங்க. ஃபேமிலியில் உள்ளவங்க வந்து காசை போட்டு பயங்கரமாக செலவு பண்ணி பல இடங்களில் உள்ள நீச்சல் வீரர்களை வர வச்சு இந்த பக்ரா கால்வாயை ஃபுல்லாக தேடுறாங்க, அந்த குறிப்பிட்ட இடத்த. பட் அந்த ஆம்னி வேன் கிடைக்கவே இல்லை. 1 மாதம் ஃபுல்லாக இந்த தேடுதல் வேட்டை நடக்குது. அந்த வேனையும் கண்டுபிடிக்க முடியலை, அந்த உடலையும் கண்டுபிடிக்க முடியலை. ஒருவேளை இந்த கால்வாயில் உழுவலையோ அப்படின்னு அந்த குடும்பங்கள் நினைக்கிறாங்க. இப்படி 3 குடும்பமும் நினச்சிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அந்தளவுக்கு வருத்தப்படுறாங்க. யோசிச்சு பாருங்களேன், கல்யாணத்துக்கு போனவங்க மர்மமான முறையில் காணாமல் போயிட்டாங்க. இப்படி நாட்கள் கணக்காக போய்கிட்டே இருக்குது. இந்த ஒய்ஃப், அதாவது இந்த ஸ்வீட்டு கடை வச்சுருக்காங்கன்னு சொன்னல, அவங்களோட ஒய்ஃப் வந்து தன்னோட பிள்ளைங்கள்ட்ட சொல்கிறாங்க, அப்போ 7-8 வயசு தான் ஆகுது, இது மாதிரி உங்களோட அப்பா வந்து வந்துடுவாங்க, நீங்கள் எந்த வருத்தமும் படாதீங்க அப்படின்னு சொல்லி வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி வருஷ கணக்காக போகுது, பிள்ளைங்களும் வளருது. அந்த பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க. அதாவது எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க வந்து கல்யாணம் பண்ணும்போது தான் வருத்தப்பட்டிருக்காங்க, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறோம், நம்ம ஹஸ்பண்ட் இல்லையே அப்படின்னு. இப்படி நாட்கள் போகுதுங்க. இந்த 2026 மே 17 அப்போ தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் விடை கிடைக்குது. ஒரு ஆள் வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளூர்காரர் தான். அவர் வந்து நீச்சல்லாம் நல்லா தெரியும். இவருக்கு வேலையே என்னன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இது மாதிரி யாராவது உடல் தண்ணிக்குள்ளே போயிட்டு யாராவது தண்ணிக்குள்ளே விழுந்து இறந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து அவங்களோட உடலை எடுக்கிறது, இது மாதிரி வேலைகளை பண்ணுறவங்க. இவங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இறந்த ஒரு ஆளோட உடல் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக அங்கே குதிக்கிறாங்க அந்த பக்ரா கால்வாயில். அது வந்து கிட்டத்தட்ட 10 மீட்டர் ஆழம் கொண்டது. அப்படி குதித்து ஏகப்பட்ட இடத்துல தேடுறாங்க. அப்படி தேடியும் அந்த உடல் கிடைக்கல. ஆனால் அந்த நேரத்தில் தான் இந்த ஆம்னி வேனை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்னடா அது ஆம்னி வேன்னு குழம்பி மேலே வந்து இங்கே ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து தோணுது, ஒரு 26 வருஷத்துக்கு முன்னாடி உளுந்த வேனாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த 3 குடும்பம் இருக்குல்ல, அந்த காரில் போனாங்க, அந்த வேனில் போனாங்கல்ல, அந்த குடும்பத்துக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஆள் 10 மீட்டர் ஆழத்துக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்து நல்லா ரெக்கார்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து காமிக்கிறாரு. இது அந்த வேன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து இது மாதிரி எப்பா நீங்கள் வந்து எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த ஆள் தலைமையில், அதாவது இந்த நீச்சல் வீரர் அவரோட தலைமையில் ஊர் மக்கள் ஏகப்பட்ட பேர் வந்து அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. மே 17 காலையில் 9 மணிக்கெல்லாம் தூக்குறதுக்கான பணிகள் நடக்குது.
இவர் வந்து தண்ணிக்குள்ளே நீந்தி உள்ளே போய் அந்த வேனில் வந்து கயிறை கட்டுறாரு. இங்கே மக்கள் எல்லாரும் சேர்ந்து இழுக்கிறாங்க. ஆனால் அது வரவே இல்லை. அதுக்கப்புறம் சரி ஓகே ஜேசிபி வர வச்சு இழுத்துருவோன்னு அதுக்கப்புறம் இழுக்கிறாங்க. அந்த ஆம்னி வேன் மேலே வருது. அப்படி வந்தால் அது வேன் மாதிரியே தெரில, ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. 26 வருஷம் ஆகிட்டுனா யோசிச்சு பாருங்களேன். மேலே வந்ததுக்கப்புறம் உள்ளே எலும்பு கூடு வந்திருக்கு, அதையும் தாண்டி ட்ரெஸ்ஸு வந்திருக்கு, பள்ளி சீருடைய பொண்ணு, பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே இது அந்த 4 பேர் தான் அப்படின்னு கன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. இங்கே அந்த 3 பேர் குடும்பத்துக்கிட்டையும் வந்து உடலை வந்து கொடுத்துட்றாங்க. இவங்க அந்த அஸ்தியை வந்து கரைக்கிறாங்க. இங்கே இந்த ஸ்வீட்டு கடைக்காரரு அவங்களோட ஒய்ஃப் வந்து இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நாள் தான் ஹஸ்பண்டு வந்துருவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க இறந்து போனது இவங்களுக்கு தெரியவே தெரியாதுல்ல, எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு தான் இவங்க நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி உடல் கிடச்சி அந்த அஸ்தியெல்லாம் கரைச்சோன்னே இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களோட புள்ள சொல்கிறாங்க, இது மாதிரி நான் சின்ன வயசாக இருக்கும்போது என் அப்பா வந்து திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. அன்றைக்கி வயசுக்கு எனக்கு என்னென்னே புரியலை. ஆனால் வளர வளர எங்கள் அம்மா வந்து சொல்லி தான் வளர்த்தாங்க, வந்துருவாங்கன்னு. கடைசி வரைக்கும் வரல. இப்போ இறந்து போனால் அந்த அஸ்தி தான் வந்து கைக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு அந்த ஆள் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட ஹஸ்பண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக கையில் இருந்த ஸ்வீட்டு கடையும் அடமானம் வச்சுட்டு பால் விற்று தான் தன்னோட பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்காங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ வழிகளை சுமந்துக்கிட்டு தான் இவ்வளோ வேலைகளையும் பார்த்துருந்துருக்காங்க. இதில் வேறு ஒரு பக்கம் நம்பிக்கிட்டு இருக்காங்க தான் ஹஸ்பண்டு வருவாங்க அப்படின்னு. இது ஒரு குடும்பம். அப்புறம் அந்த ஸ்வீட்டு கடைக்காரர் தம்பி புள்ள அவங்க இறந்துட்டாங்கல்ல, அவங்களோட குடும்பத்தை நினச்சி பாருங்கள். அடுத்த அந்த டிரைவரு அவங்களோட குடும்பம். இப்படி ஒவ்வொருத்தங்களும் அவ்வளவு ஆறாத வழிகளை சுமந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் தான் அந்த எலும்புக்கூடு கிடச்சிருக்கு, அந்த அஸ்தியெல்லாம் வந்து கரைக்கிறாங்க. இது நினச்சி கூட பார்க்க முடியல. அதாவது 2000வது வருஷத்தில் இந்த சம்பவம் நடக்குது. அப்போ 1 மாதம் நீச்சல் வீரர்கள் தேடுறாங்க, ஆனால் கிடைக்கல. அதே இடத்துல தான் 26 வருஷம் கழித்து இந்த மே 17ஆம் தேதி தேடும்போது அது கிடைக்குது. அதுக்கு போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு மேம்பட்ட சாதனங்கள் வந்து கிடையாது, இன்றைக்கி நீச்சல் வீரர்கள்ட்ட அது இருக்குது. அதனால தான் இப்போ உள்ளே போகும்போது அது கிடச்சிருக்கு, கண்ணில் வந்து தெரிஞ்சிருந்துருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த உள்ளூர் நீச்சல் வீரர் வந்து இதுதான் வந்து வேலையாக வந்து பண்ணுறாங்க. ஏதாவது உடலை வந்து எடுக்கணும்னா இவங்க தான் வந்து தண்ணிக்குள்ளே குதித்து அதெல்லாம் வந்து எடுப்பாங்க. இப்படி பல விஷயங்களை இவர் பண்ணியிருந்திருக்காரு. இந்த சம்பவம்லாம் யோசிச்சு பாருங்களேன். குடும்பங்கள்லேருந்து நம்பிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் 26 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த 4 பேருமே இறந்து போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு போனவங்களுக்கு வந்த நிலைமை அது. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பை கைஸ்.